ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? 2 ஸ்பூன் போதும். லயன் டேட் சிரப். இதுல அயன், ஃபைபர், விட்டமின்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. லயன் டேட் சிரப். கோவையின் வரலாற்று புகழ்மிக்க புராதன பகுதியான வெள்ளலூர் பேரூராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் 650 ஏக்கரில் அமைந்துள்ளது குப்பை கிடங்கு. கோவை மாநகரில் உள்ள 100 வார்டுகளிலும் தினமும் சேகரிக்கப்படும் 900 முதல் 1000 டன் வரையிலான குப்பைகள் இங்கு கொண்டுவரப்பட்டு தரம் பிரிக்கப்பட்டு அழிக்கப்படுகின்றன. தினமும் அழிக்கப்படும் அளவை விட அதிகமான குப்பைகள் குவிந்து வருவதால் வெள்ளலூர் சுற்றுவட்டார பகுதியில் கடும் துர்நாற்றம் வீசுகிறது. இதனால் குப்பை கிடங்கை சுற்றியுள்ள 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் வசிக்கும் மக்கள் கடந்த 25 ஆண்டுகளாக கடும் இன்னலை சந்தித்து வருகின்றனர். அவ்வப்போது குப்பை கிடங்கில் பற்றிக்கொள்ளும் தீ அப்பகுதி மக்களை பெரிதும் பாதிக்கிறது. இதனால் அவர்கள் தேசிய பசுமை தீர்ப்பாயத்தை நாடினர். கோவை மாநகராட்சிக்குள் 65 இடங்களை தேர்வு செய்து மாநகர குப்பைகளை சுற்றுச்சூழல் மாசுபடாதபடி அழிக்க பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டது. ஆனால் கோவை மாநகராட்சி அந்த உத்தரவை செயல்படுத்தாததால் குப்பை கிடங்கு பிரச்சினை இன்று வரை தொடர்கிறது. இந்த குப்பை கிடங்கால் வெள்ளலூரில் அமைய இருந்த பஸ் ஸ்டாண்ட் திட்டமும் பாதியிலேயே கைவிடப்பட்டுள்ளது. சென்னையைப் போல் கோவையிலும் ஒருங்கிணைந்த பஸ் ஸ்டாண்ட் அமைக்க கடந்த அதிமுக ஆட்சியில் முடிவு செய்யப்பட்டது. வெள்ளலூரில் 168 கோடி மதிப்பில் பஸ் ஸ்டாண்ட் அமைக்கும் பணிகள் 2020 ஜனவரியில் தொடங்கியது. 40 கோடிக்கும் மேல் செலவிட்டு சுமார் 40% பணிகள் முடிந்த நிலையில் ஆட்சி மாற்றத்திற்கு பின் எந்த முன்னேற்றமும் இல்லாமல் அப்படியே கிடக்கிறது. இதனால் மக்கள் வரிப்பணம் வீணானதுடன் பஸ் ஸ்டாண்ட் கட்டடம் இப்போது சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறி வருவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். அதாவது இந்த வெள்ளலூர் குப்பை கிடங்கு இங்க வந்ததுலேருந்து கடந்த 20 வருஷம் வச்சுங்க. 20 வருஷத்தில் எண்ணற்ற துயரங்களை நம்ம இந்த பகுதியில் இருக்க மக்கள் சந்திச்சுட்டு வர்றாங்க. நாங்கள் நினைக்கிறோம் இன்னைக்கு சரி பண்ணிடுவாங்க, அதை பண்ணுறோம் இதை பண்ணுறான்னு சொல்லிட்டு டெண்டர் விட்டு ஸ்கீம் பண்ணுறோம். இது மட்டும் எதுவுமே நல்லது நடந்த மாதிரி இல்லை. இனியும் நிலைமை மோசமாக தான் இருக்குது. இப்போ பாருங்கள், கடும் துர்நாற்றம் 5 கிலோமீட்டர் சுற்றளவு இந்த குப்பைக்கடலேருந்து எல்லா பகுதியும் சுந்தராபுரம், குறிச்சி, மலுமிச்சி இப்படி அந்த சைடுகள் அடிக்குது. இதுதான் அவங்க முன்னேற்ற அடைய வச்சிருக்காங்க கார்பரேஷன். நாங்கள் நினச்சோன்னா இது நல்லது செய்வாங்கன்னு நினச்சிட்டே இருந்தோம். எதுவுமே பண்ணல. அதுக்கு தகுந்த மாதிரி எங்களுக்கு ஒரு நல்லது நடக்குன்னு சொல்லிட்டு இடையில இந்த கடந்த அதிமுக ஆட்சியில் ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் இந்த குப்பை கடைக்காரங்க மேலே கொண்டு வந்தாங்க. 168 கோடி ரூபாய் செலவில் 66 ஏக்கரில் திட்டம் ஆரம்பித்து எல்லாம் செயல்படுத்தி இது திட்ட அறிக்கையெல்லாம் செயல்படுத்தி இதுக்கு மாற்று பாதை, அணுகுச்சாலை எல்லாம் ரெடி பண்ணி தான் ஸ்கீமை தொடங்கினா சுமார் 52 கோடி ரூபாய் மக்கள் வரி பணம் செலுத்தி இது தொகையை செலவு. இது மட்டும் அதை செயல்படுத்தாமல் சமூக கூடாரமாக மாறிடுச்சுங்க. நாங்கள் என்ன கேட்குறோம், அந்த பஸ் ஸ்டாண்டு அட்லீஸ்ட் வந்துருந்துச்சுன்னா இங்கே தெற்கு பகுதியில் வளர்ச்சி அடையும், பொருளாதாரம் வலுப்படும், நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், அந்த மாதிரி நினச்சிட்டு இருந்தான். பட் அதையும் நிறுத்திட்டாங்க. அது கூடவே போன டைம் இந்த மாதிரி மெட்ரோ ப்ராஜெக்ட் உக்கடத்துலேருந்து வெள்ளலூர் ஒருங்கிணைந்த பேருந்து மூலமாக ஸ்கீம் எல்லாம் போட்டாங்க. அதையும் தயாரிச்சுங்க. அதையும் இப்போ ட்ராப் பண்ணி எல்லாத்துக்கும் காரணம் என்ன தெரியுங்களா? இந்த குப்பை கிடங்கு தான். குப்பை கிடங்குனால எல்லாம் வருதுன்னு சொல்லிட்டு எல்லாமே வடக்கு பகுதியை கொண்டு போயிட்டாங்க. தெற்கு பகுதி எப்படி வளர்ச்சி அடைந்ததுனால இந்த ஒருங்கிணைந்த பேருந்துனால நிறைய வளர்ச்சி அடைந்திருக்கும். முறைப்படி இந்த திடக்கழிவு மேலாண்மை செஞ்சிருந்தா எல்லாமே சரியா இருக்கு. நாங்கள் என்ன சொல்றேன்னா, இந்த கோவை மாநகரத்தில் 1200 டன் குப்பை தினசரி சேகரிக்குது. அந்த 5 மண்டல் இருக்கு. 5 மண்டல குப்பையெல்லாம் சேகரித்து அங்கேயே திடக்கழிவு மேலாண்மை பண்ணால் யாருக்குமே எந்த பிரச்சனையும் இருக்காது. ஒரே இடத்துல அந்த டம்ப் பண்ணுறது நின்று போயிடும். இப்போ பாருங்கள், நிலத்தடி நீர் மாசுபட்டு இங்கே இருக்கிற சுற்றுவட்டார எல்லா பகுதியிலுமே சுமார் 2 கிலோமீட்டர் அளவுக்கு வீட்டில் பயன்படுத்த ஆழ்குழாய், அதாவது போர் வாட்டர் மாசடைஞ்சு மக்கள் பயன்படுத்தாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் இந்த குப்பை கிடங்கு தான். நாங்கள் அதனால் என்ன கேட்குறோம், நிறைய வழி செஞ்சுருக்கோம். நான் தான் கேஸே போட்டிருக்கேங்க. தேசிய பசுமை கேஸ் நடந்துட்டு இருக்குங்க. அது ஒரு பக்கம் நடக்கு. எந்தெந்த முறையில் சாத்வீக முறையில் இந்த குப்பை கிடங்கு இங்கிருந்து அகறதுக்கு முயற்சி செஞ்சுட்டு இருக்கோம். அதன் ஒருபடியாக இப்போ நடைபெற்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் நமது சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏயான திரு தாமோதரன் அவர்களிடம் நாங்கள் மனு கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி இந்த கூட்டத்தில் கவன ஈர்ப்பு கொண்டு வாங்க, வெள்ளலூர் ஒருங்கிணைந்த பேரணி சம்பந்தமாக, அதே மாதிரி குப்பை கிடங்கு சம்பந்தமாக, அதே மாதிரி இந்த மெட்ரோ ப்ராஜெக்ட் 3 முக்கியமான விஷயங்க.
இதை வந்து நீங்கள் கவனமாக இருப்பதை கொண்டு இந்த வந்து மக்களுக்காக நீங்கள் வந்துட்டு குரல் கொடுத்து சட்டசபை பேசணும்னு கேட்டிருக்கோம். அவரும் வந்துட்டு நோட்டீஸ் அனுப்பிட்டு உங்களுக்கு நான் தகவல் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அவர் செய்வார்னு நம்பிக்கை இருக்குது. பாப்பா என்ன நடக்குதுன்னு. முன்னாடி இருக்கவங்களும் அதே தான் சொல்கிறாங்க. மாற்றி நாங்கள் வந்து அது செய்வோம் இதாச்சுன்னு எதுவுமே சில அரசியல்வாதியும் செய்யலை. அதிகாரம் தப்பான வாக்குறுதி கொடுக்குறாங்க. நான் அதை செய்கிறேன்னு சொல்லிட்டு பணம் தான் வேஸ்ட். அதில் மக்கள் வரி பணம் வந்து குப்பையாக போகுதுங்க. நல்லது செய்ய நினைச்சு என்னென்னு நாங்கள் ஒரு கோரிக்கை வைக்கிறோம். இனி வர்ற காலத்தில் வந்து யாராச்சும் ஒரு நல்லது நடக்குன்னா 5 மண்டலம் இருக்குது கோவை மாவட்டத்தில். 5 மண்டலம் தரம் பிரித்து அங்கேயே திடக்கல்வி மேலாம் எந்த பிரச்சனையும் யாருக்கு இருக்குது அதுதான் செய்யணும். சிறந்த வழி அதுதான். அது நாங்கள் கேட்டுக்கிறோம். 100% வரி கட்டுறோம். போட்டு கட்டுறோம். வந்து டெய்லி வந்து 5 பேர் வர்றாங்க. கார்பரேஷனில் கட்டிட்டே எங்களுக்கு கட்டினவங்க வீட்டுக்கே திருப்பி வராங்க. எத்தனை ட்ரிப் தான் கட்ட முடியும்? கட்டிட்டு தான் இருக்கு. 100% வரியை செலுத்துறோம். ஆனால் என்ன பலன்? எங்களுக்கு என்ன திருப்பி கொடுக்குறாங்க? அதில் பேசிக் எதுவுமே பண்ணுறது இல்லை. அடிப்படை பேசிக் நீடானா வந்துட்டு ஆழ்குள்ள தண்ணீர் பாருங்க, போர் கலரு மஞ்சள் கலர் ஆயிடுச்சு. அந்த மாதிரி நிலைமையில் இருக்கு. நாங்கள் வரி கட்டுறோம், அவங்க சொன்ன மாதிரி வரியெல்லாம் கட்டுறோம். அதுக்கு என்ன பலன் திருப்பி கொடுக்குறாங்க? திருப்பி கூட பூஜ்யம் தான். ஒன்றுமே செய்யறதில்ல அவங்க. நாங்கள் வந்துட்டு என்ன இது தேசிய பசுமை முழு நம்பிக்கை வச்சிருக்கோம். ஏற்கனவே 2018 எங்களுக்கு ஃபேவர் தான் தீர்ப்பு வந்திருக்கு. ஆனால் வந்துட்டு கோவை மாநகரத்தை அதை மதிக்கவில்லை. அதனால் வந்து திருப்பி அதை செயல்படுத்த வரை மீண்டும் வந்து தேசிய பசுமை அணுகியிருக்கோம். நல்ல முடிவு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா வந்து மாநகராட்சி நிர்வாகம் சரியாக செயல்படாது. எங்களுக்கு நம்பிக்கை இல்லை மாநகராட்சி நிர்வாகம் மீது. அவங்க வந்துட்டு நம்ம ஏதாவது ஒரு குறைய சொன்னால் உடனே டெண்டருக்கு போவாங்க, செலவு பண்ணுவாங்க, ஒன்றும் நடக்காது. மக்கள் பரிமாணம் போனதான் மிச்சம். குப்பையாக போகுதுங்க பணம் எல்லாம். அது ஆர்ச்சியாலஜி சம்பந்தமாக தமிழ்நாடு அரசு திட்டத்தை நாங்கள் வரவேற்கிறோம். அது வந்து சக்ஸஸ் ஆகணும்னு ஒரே ஒன்று தான் பண்ணணும். ஏற்கனவே வந்து வெள்ளலூர் வந்துட்டு இந்தியா ஃபுல்லாக ஃபேமஸுங்க. நீங்கள் கூகுள் சர்ச்சில் போனால வந்து வெள்ளலூர்னு போட்டால் அது டம்ப் யார்டு தான் காமிக்குங்க. இந்த டம்ப் யார்டு மாற்றினா தான் அது சக்ஸஸ் ஆகுங்க. இல்லைன்னா அந்த பணம் வேஸ்ட்டு தாங்க. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், கோர்ட்லேயே இதை நாங்கள் தாக்கல் பண்ணிக்கிறேன். இது ரோமர் வாணிபம் பண்ண இடங்க வெள்ளலூர். அதை நீங்கள் அசிங்கப்படுது. பழமையான தேனீஸ்வரன் கோயில் இருக்குது, அதை இது பண்ணி எல்லாம் பண்ணி இந்த குப்பை கடை இருக்கக்கூடாதுன்னு சொன்னோம். அதையெல்லாம் மதிக்கிறதே இல்லை. என்ன பண்ணுறதுங்க? இதுக்கு அந்த அகழ்வாய்வுக்கு இவ்வளோ பணம் செலுத்தி அதெல்லாம் பண்ணால் இந்த வெள்ளலூர் குப்பை கடைங்க மாற்றினா தான் அதுக்கு பேர் கிடைக்கும். இல்லைன்னா இதுதான் மேலோங்கி நிற்கும். ஏன்னா குப்பை தான் மேலோங்கி நிற்குது. இந்தியாவிலே நம்பர் 1 குப்பை கடை எதுன்னா வெள்ளலூர் டம்ப் யார்டு தான். அதை வந்து அங்கிருந்து அப்புறப்படுத்தினால தான் ஒழிய மற்றபடி அந்த வெள்ளலூர் அகழ்வாய்க்கு அது சம்பந்தம் பணம் ஒதுக்கி அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுறது வேஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் நான்.